ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி வந்தேன், ஏன் வந்தேன், எதுக்காக வந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்த பிறகு பிடிச்ச நபர் வந்து விஜய் சார். அவர் கூட பிஸ்னஸாக ட்ராவல் பண்ணுறது செகண்டரியாக இருந்தாலும் நான் ஃபேமிலியாக அவர் கூட நான் எமோஷ்னலாக ரொம்ப டச் ஆகிறேன் சார் கூட. அம்மாவே என்னையும் தத்தெடுத்துருக்காரு. கூடிய சீக்கிரம் மயிலாடுதுறையில் ஒரு எனக்காக வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கேன் எப்போ மயிலாடுதுறை போகணும்னு சொல்லிட்டு. அது ஒரு பாண்டிங். எப்படி சொல்கிறது, நான் ஒரு மைண்டு ஒரு அப்செட்டாக இருந்தேன்னா கூட சார்கிட்ட பேசினா அந்த பாசிட்டிவ் எனக்கு வந்துடுது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்போவுமே என்னுடைய இந்த கெரியரில் இப்போ இந்த 10 மாதம் கெரியரில் வந்து நான் பிஸ்னஸ் பற்றி பேசலை. எனக்கு ஒரு லக்கி சாங் தான் சார். எல்லா விஷயமும் அவர் நான் ஏதாவது ஒன்று சொல்லி எது சொன்னாலும் எனக்கு அது நடக்குது. நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இந்த 10 மாதத்தில். இன்னும் இந்த 3 மாதம் இந்த டைமண்ட் முடித்த பிறகு ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. நிறைய பாசிட்டிவ் எனக்கு நடந்திருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிஸ்னஸ் லெவலில் பொருளாதாரம் அது இது கண்டிப்பாக அவர் கூட இருந்தால் அதெல்லாம் நம்ம ஏன் யோசிக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து போகுது. டைமண்ட் நம்ம நினச்சோமா என்ன முடிஞ்சிச்சு, அது ரெகக்னேஷன் பண்ண நம்ம நினச்சோமா என்ன முடிஞ்சிச்சு. அப்புறம் ஆட்டம் பாட்டம் நம்மள நினச்சோம் எல்லாமே அவர் அவர் மைண்ட் என்ன ஓடுதா அது நம்ம நடந்துடும். நம்ம எதுக்கு பெருசாலாம் யோசிக்கணும். நான் இப்போல்லாம் அதை பற்றிலாம் அதுவும் இந்த 4 நாள் சுத்தமாக நான் எதுவுமே யோசித்து 4 நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட வரும்போது வேறு லெவலில் இருந்து இப்போ அப்படி அதெல்லாம் நடந்துடும். விஜய் சாருக்குள்ள சொல்லிட்டாருல நடந்து அப்படிதான் என் மைண்ட் செட் போயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக என்னோட பொருளாதாரம் மாறும். அது எல்லாருடைய பொருளாதாரம் மாறும். நீங்கள் எல்லாம் வாங்க, யோசிக்காதீங்க. ஒரு முடிவு நீங்களே எடுத்துருங்க, கண்டிப்பாக நடக்கும். செய்யலாமா செய்யக்கூடாதா, வரலாமா வரக்கூடாது. நம்ம வந்து இருக்கிற இடமும் நல்ல தகுதியான இடம், இருக்கிற நபரும் நல்ல தகுதியான நபர் தான், இருக்கிற டீமும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவருக்கான இத்தனை வருஷம் உழைப்புக்கான ஒரு டீம் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குது. எல்லாருமே வாங்க, சேர்ந்து பயணம் பண்ணுவோம், சேர்ந்து வெற்றி அடைவோம் சார். எல்லாத்துக்குமே விஜய் சார் இருக்காங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.